திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஆளுநரை மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன், சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆஸ்டின் அவர்கள் 4 பேரும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். 1ஆம் தேதி அன்றே அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக எல்லா கூட்டங்களிலும் அமைச்சரவை கூட்டத்திலிருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே ஆளுநருக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்தோம். அவர் நேரிலே அவர் அன்றைக்கு ஊரிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதை வலியுறுத்தி சொன்னோம். ஆளுநர் அதை மிகவும் கூர்மையாக கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வாசகம் எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கிக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். ஆகவே இது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவே அவருடைய சஜஷனாக வந்தது போது பார்க்கிற போது இது தவறு என்பதை மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானது தான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல் குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள், பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரையிலே அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. நான் நேற்றே கூட சொன்னேன், கடந்த கால ஆட்சியில் என் மீதே 16 கேஸ் இருந்தது, தளபதி மீது 40 வழக்கு இருந்தது. இங்கே இருக்கிற வில்சனை போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு அந்த வழக்கிலே ஆஜரானார்கள். ஆனால் நாங்கள் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது நேற்றைக்கு அவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, 2 முறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து டெஃபமேஷன் கேஸில் போலீஸ் கஸ்டடி எடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கே தேவை கிடையாது. காரணம் பேசுறது பத்திரிகையில் வந்திருக்கும், அந்த ப்ரூஃபை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வழக்கமான நடவடிக்கை. ஆனால் அவரை கொண்டு போய் 5 மணி நேரம் திருச்செந்தூரில் கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் உட்கார வச்சு 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு பேசாமல் டிவிக்கு வந்து சேர்ந்தீங்களா, எல்லாம் போய் சரியாயிடும்னு சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்க்குவதற்கு அவரை வற்புறுத்தியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதே போல் திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் இருக்கிற ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3ஆவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்ஃபோலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களிடம் இருக்க கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து
நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். அதே போல் சீனிவாசன் வேப்பநல்லி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி, அவர் இளைஞர் சார் புதுசாக இப்போ தான் வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்கள் வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோன்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் ஓஎஸ் மணியன்கிட்ட பேசியிருக்காராம். ஓஎஸ் மணியனே சொல்கிறார், இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்ய நடைபெறவில்லை என்பதை தெளிவாக ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் என்ன, அவர் தான் வந்து இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஸ்டேட், இந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர் அவர் என்கிற முறையில் அவரிடத்தில் அது மட்டுமல்ல சட்டமன்றம் என்றது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான். இதையெல்லாம் எடுத்து சொன்னோம், காது கொடுத்து கேட்டார். நடவடிக்கை எடுப்பதற்குரிய என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறேன் என்றும் அதே போல் இன்னொன்றையும் பரந்தாமன் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சீஃப் மினிஸ்டர் வரும்போது போலீஸ் அதுக்குன்னு ஒரு பிரிவு வச்சிருக்கு, புரோட்டோக்கால், அவங்க தான் வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் விஜயை பார்க்குறீங்க, அவர் கூட அவருடைய தனிப்பட்ட செக்யூரிட்டியாக இருந்த ஆள் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராரு. போலீஸ்காரனே பிடிச்சி தள்ளுறாரு, டிஜிபியே தள்ளிட்டு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். இதெல்லாம் வந்து அத்துமீறல், எல்லாம் வந்து ஏதோ சினிமா காட்சி போல் நடக்குது. நான் இன்னொன்று சொன்னேன், இந்த ஹார்ஸ் ரைடிங் என்பது தமிழ்நாட்டுக்கு இது வரல தெரியாத ஒன்று. 1952 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் இந்த மாதிரி நடந்ததில்லை. கவர்னர் சொன்னார், இந்த மாமாம் ஒரு மாநிலத்தினுடைய மரியாதையும் மதிப்பும் இதன் மூலமாக கெட்டுவிடுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆறுதல் செய்திருக்கிறார். ஆகவே உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் ஆளுநர் வந்து சரியில்லைன்னு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் சரியா இருக்காரா, திமுக எப்படி பார்க்குது? அதாவது ஆளுநர் வெறுப்பு வேண்டாம் என்று சொன்னது தான் திமுக. அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு சொன்னது தான். இன்னி வரையில் அது எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட ஆளுநர் போய் நேற்று ஆய்வு செய்ததை திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்ல எதிர்த்தார், கண்டித்து அறிக்கை விட்டார். அது வந்து பாலிசி மேட்டர் வேறு. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சில ப்ரொசீஜர் இருக்குது. முதலில் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியிடம் கொடுத்தீர்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீர்களா என்று கேட்பார். அதற்காக கொடுத்திருக்கிறோம். இவர் எடுக்காவிட்டால் சட்டப்பூர்வமாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதுதான் கண்டிச்சு, அதுதான் சொன்னேன் முதல்ல கண்டிச்சு. முன்னாள் ஆளுநர்